யாழ்ப்பாண மாவட்டத்திலே இதுவரை எலிக்காய்ச்சல் நோயினால் 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 24 பேரும், கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 24 பேரும், மருதங்கேணி பிரிவிலே 6 பேரும், சாவகச்சேரி பிரிவிலே 4 பேருமாக மொத்தமாக இதுவரை 58 நோயாளர்கள் எலிக்காய்ச்சலினாலே வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலே மொத்தமாக 7 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதிலே 6 யாழ்ப்பாண மாவட்டம், 1 முல்லைத்தீவு மாவட்டம். தற்போது இது எலிக்காய்ச்சல் என உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதனால் இதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை நாங்கள் தற்போது முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். முதலாவதாக பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரசு வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கேட்டிருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த நாட்களிலே ஏற்பட்ட இறப்புகள் பெரும்பாலும் தாமதமாக வந்த நோயாளர்கள் மத்தியிலே தான் இறப்புகள் ஏற்பட்டது. உடனடியாக ஆரம்பத்திலேயே வந்த நோயாளர்களை சிகிச்சை அளிக்கும் போது அவர்கள் பூரணமாக குணமடைவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தான் மீண்டும் வலியுறுத்துகின்றோம், ஒரு நாள் காய்ச்சல் ஏற்பட்டாலும் அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு உடனடியாக செல்லுங்கள். இரண்டாவது, தற்போது நாங்கள் இன்று முதல் இந்த ஆபத்து இலக்கினருக்கு இந்த டாக்ஸிசைக்ளின் என்று சொல்லுகின்ற அந்த தடுப்பு குளுசையை வழங்குகின்ற ஏற்பாடு இன்று முதல் செய்திருக்கின்றோம். விவசாய திணைக்களத்துடன் இணைந்து கமப்பார் அமைப்புகள், விவசாய அமைப்புகளின் உதவியோடு விவசாயிகளுக்கு இந்த தடுப்பு மருந்துகளை நேற்று முதலே சில இடங்களிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று அந்த பணி மும்முரமாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய பொது சுகாதார பரிசோதகர்கள் சென்று காய்ச்சலோடு இருக்கின்ற, அதாவது களத்திலே சென்று காய்ச்சலோடு இருக்கின்றவர்களை ஆய்வு செய்து அவர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்துகளை வழங்குகின்ற ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் தற்போது சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து நேற்று ஒரு விசேட வைத்திய நிபுணர்கள் குழு ஒன்று வருகை தந்திருந்தது. அவர்கள் நேற்று யாழ்ப்பாணம் போதனாச வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். தற்போது அவர்கள் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையிலும், அதைத் தொடர்ந்து கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை, சாவச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு விசேட வைத்திய நிபுணர்கள் குழு கொழும்பு தொற்றுநோய் தடுப்பு பிரிவில் இருந்து தற்போது வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று மதியத்துக்கு பின்னர் அவர்களும் வந்து இவர்களோடு இணைந்து தொடர்ந்து கள ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். எவ்வாறு இந்த பரம்பலை கட்டுப்படுத்துவது என்பது சம்பந்தமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். மேலும் எங்களுக்கு இந்த நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கும் தடுப்பு வளங்களுக்கும் உரிய மருந்துகள் இன்று காலை எங்களுக்கு கிடைக்கப்பெற்றன. நேற்று மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து வழங்கல் பிரிவினாலே அவை எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. இன்று காலை அவை யாழ்ப்பாணத்தை வந்தடைந்திருக்கின்றது. தற்போது நாங்கள் அனைத்து சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் தற்போது அவற்றை விநியோகிக்கும் பணி இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒவ்வொரு நோயாளர்களையும் அறிவிப்பு கிடைத்தவுடன் உடனடியாக சென்று அவர்களது வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு எவ்வாறு தொற்று ஏற்பட்டது, அவர்கள் வயல்கள் அல்லது சதுர்ப்பு நிலங்கள், சேற்று நிலங்களிலே வேலை செய்தவர்களா, அல்லது குளங்களிலே குளித்தவர்களா, அல்லது அவர்கள் இந்த வெள்ள நீரோடு பழகியவர்களா என்பது சம்பந்தமான ஆய்வுகளை எங்களுடைய பொது சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்டு அறிக்கையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு இதுவரை வந்த நோயாளர் இந்த 58 நோயாளர்கள் எடுத்துக்கொண்டால் குழந்தைகள் ஒருவரும் எங்களுக்கு வரவில்லை. பொதுவாக அநேகமாக 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இதுவரை இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். பெரும்பாலானவர்கள் எங்களுக்கு ஆண்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த வேலைகளுக்கு செல்பவர்கள் வயல்களிலே அல்லது வேறு நிலங்களுக்கு சேற்று நிலங்கள் அல்லது வயல்கள் அல்லது வடிகால்களை துப்புரவு செய்பவர்கள் போன்றவர்களுக்கு தான் இந்த கூடுதலான நோய் ஏற்படும். அப்போ பெரும்பாலும் கூடுதலாக ஆண்கள் தான் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் வயது என்று பார்க்கின்ற போது முதியவர்களும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் எங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கின்றது. 20 வயதுக்கும் 50 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் தான், குறிப்பாக இளம் வயதினர் தான் கூடுதலாக இந்த நோயாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இல்லை, இந்த நோய் ஒரு மனிதனிலிருந்து மனிதனுக்கு தொற்றாது அல்லது சுவாச தொகுதி மூலம்
தொற்றாது, அல்ல நுளம்புகள் மூலம் தொற்றாது. இது உண்மையிலே அந்த விலங்குகள், எலி, ஆடு, மாடு, பன்றி போன்ற விலங்குகளின் எச்சங்களிலிருந்து தான் அந்த எச்சங்கள் இந்த சேற்று நீரிலே, சதுப்பு நிலங்களிலே, வயல்களிலே கலப்பதன் மூலம்தான் இந்த கிருமி தொற்று ஏற்படும். ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு நேரடியாகவோ அல்லது நுளம்புகளின் மூலமோ தொற்று ஏற்படாது. முன்னைய இலங்கை பரவலாக எலிக்காய்ச்சலுடைய தொற்று அவதானிக்கப்பட்டு வருகின்றது. அந்த எலிக்காய்ச்சலுடைய அறிகுறிகளுக்கும் இப்போது இந்த யாழ்ப்பாணத்திலே வருகின்றதுக்கும் ஏதாவது வேறுபாடுகள்? பொதுவாக இலங்கையிலே இந்த எலிக்காய்ச்சல் நோயானது கூடுதலாக பெரும்பாலும் இந்த தென்பகுதியில் இருக்கின்ற மாவட்டங்களிலே தான், அதுவும் குறிப்பாக அந்த வயல்களில் சேறு அடித்து அந்த வயல்களிலே விதைப்பு செய்கின்ற அந்த பிரதேசங்களிலே, மாவட்டங்களிலே தான் பெரும்பாலும் கூடுதலாக காணப்பட்டது. குருநாகல், அனுராதபுரம், பொலன்னறுவை, ரத்னபுரி, கேகோல் இந்த மாவட்டங்களிலே தான் பெரும்பாலும் கடந்த காலங்களிலே காணப்பட்டது. வடமாகாணத்தை பொறுத்த மட்டில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே இந்த நோய் ஏற்பட்டது மிக குறைவு. ஆனால் தற்போது ஏற்பட்ட இந்த வெள்ள அனர்த்தத்திற்கு பின்னர் தான் இந்த நோயின் பரம்பல் அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த நோய் அறிகுறிகள், அதாவது முக்கியமாக எங்களுக்கு அந்த இதில் காணப்படுகின்ற நோய் அறிகுறி, முதலாவது காய்ச்சல், தசை நோ, மூட்டு நோ, மற்றது உடல் சரியான அசதியாக இருக்கும். அடுத்தது கண்கள் சிவந்திருக்கும், மஞ்சளாக வரும், அல்லது சிவந்திருக்கும். சிறுநீர் செல்வது குறைவாக இருக்கும், அல்லது சிறுநீர் மஞ்சளாக செல்லலாம். ஆனால் இந்த நோய் தற்போது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோயினாலே ஒன்று சுவாச தொகுதி பாதிக்கப்படலாம், ஈரல், சிறுநீரகம் பாதிக்கப்படலாம். ஆனால் தற்போது யாழ்ப்பாணத்திலே பெரம்பலிலே இருக்கின்ற நோயினாலே இறப்பு ஏற்பட்டவர்கள் அனைவருக்கும் நாங்கள் அவதானிக்கின்ற போது பெரும்பாலும் சுவாச தொகுதியை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இறப்பு ஏற்பட்ட 7 பேரும் சுவாச தொகுதி பாதிப்பானில் தான் இறந்திருக்கின்றார்கள். இதிலே தற்போது நாங்கள் அவதானிக்கின்ற ஒரு வித்தியாசமான விடயம், மிக துரிதமாக, அதாவது அவர்கள் அனுமதிக்கப்பட்டு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அவர்களுடைய உடல்நிலை மிக குறுகிய காலத்துக்குள்ளே மோசமடைந்து இறப்புகள் ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் ஒரு சாதாரண மெதுவாகத்தான் அவர்களுடைய உடல்நிலை மோசமடைந்து கொண்டு செல்லும். ஆனால் தற்போதைய இந்த பரம்பலிலே திடீரென ஒரு மிக குறுகிய நேரத்துக்குள்ளே அவர்களது உடல்நிலை மோசமடைந்து இறப்பு ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியார்கள். அதனால தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றோம், தயவு செய்து காய்ச்சலாக இருந்தால் இந்த காலப்பகுதியிலே, குறிப்பாக இந்த பிரதேசங்களிலே இருப்பவர்கள் உடனடியாக உங்களுக்கு அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு சென்று தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லை, அதில் பெரிதாக கட்டுப்பாடுகள் தேவையில்லை. போதிய அளவு நீராகாரங்களை உட்கொண்டால் காணும். ஏனைய மாவட்டங்களில் ஏற்கனவே நெல்லிக்காய்ச்சலினால் உயிரிழப்புகள் மிக ஒரு குறைவாகத்தான் இருக்கும். அதோடு ஒப்பிடுகின்ற போது இப்போது யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற உயிரிழப்புகளுக்கு அந்த சடுதியாகவே ஒரு 7 மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதனுடைய வித்தியாசங்கள் எப்படி பார்க்கணும்? ஏனைய மாவட்டங்களிலே இப்போ இந்த வருடமே ஏனைய பல மாவட்டங்களிலே, தென்பகுதியில் இருக்கின்ற மாவட்டங்களிலே 30க்கும் மேற்பட்ட இறப்புகள் இந்த வருடம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த கேஸ் ஃபேட்டாலிட்டி ரேட் என்று சொல்லுவோம், அதாவது இத்தனை நோயாளர்கள் மத்தியிலே எவ்வளவு இறப்புகள் ஏற்பட்டது என்பதை கணிப்பிட்டு பார்க்கின்ற போது தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த வீதம் அதிகமாகத்தான் காணப்படுகின்றது. ஏனென்றால் இது எங்களுக்கு ஒரு சடுதியாக ஏற்பட்ட, பொதுமக்களுக்கும் இது ஒரு புதிய நோய், எங்களுடைய சுகாதார பகுதியினருக்கும் எங்களுக்கு இதை கையாள்வது. எனவே அந்த பொதுமக்கள் தாமதமாக வந்ததனால் எங்களுக்கு உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்பட்டது. ஆனால் தற்போது நாங்கள் அவதானிப்பது பெரும்பாலான நோயாளர்கள் இந்த காய்ச்சல் ஏற்பட்டு முதல் 2-3 நாட்களுக்குள்ளேயே வைத்தியசாலைகளுக்கு அனுமதிக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு நல்ல சகுனம், நல்ல அறிகுறி. ஏனென்றால் அவர்கள் அப்படி உடனடியாக நாங்கள் இந்த சிகிச்சைகளை ஆரம்பித்தால் அவர்களை பூரணமாக குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும்.